அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் ராம் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி எவ்ரி சண்டே ஃபுல் டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு டாபிக் வைஸாக எவ்ரி சண்டே ஃபுல் டெஸ்ட் நம்ம வச்சுட்டு வரோம் சார். இன்றைக்கி 10வது ஃபுல் டெஸ்ட்டோட ஆன்சருக்கு தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் ஒரு இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியாக இருந்தது இல்லாமல் கொஞ்சம் பேசிக்காக தான் கொடுத்துருக்கேன். அதனால் பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி 25,000 48 மாதங்களில் தனி வட்டியில் 31,000 மாறுகிறதில் வட்டி வீதம் காண்க. வட்டி வீதம் இந்த எண்ணு ஆறுலாம் கேட்குறாங்க அப்படின்னா வட்டி தெரிஞ்சால் கணக்கு முடிச்சு போச்சு, அதானே? சரி, இது மொத்த தொகைன்றது அமௌண்ட்டு. இதுலேருந்து இந்த 25,000 கழிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,000 நம்மளுக்கு என்ன இருக்கும், தனி வட்டியாக கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6,000 கிடைக்கும் சார். ஓகேவா? இப்போ இது அசல் பிஎன்ஆர் என்ற ஃபார்முலா போட்டால் முடிச்சு போச்சுங்க. சில பேர் இதுக்கு ஷார்ட்கட்லாம் நிறைய பேர் தொடுவாங்க. ஸோ சின்ன விஷயம் தான். ஒரு பெரிய கணக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்டை கற்றுக்கலாம் சார். இங்கே பாருங்கள், பியோட வேல்யூ என்ன 25, என்னோட வேல்யூ என்ன 48. மாதத்தில் கொடுத்தா 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும், பண்ணியாச்சு. கீழே 100, இங்கே 6 தெரியாது, ஈக்குவல் டு 6,000. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஆன்சருங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா. அடுத்து ஓவர் 12 12 4 12 48. இங்கே பாருங்கள், 4 25 100. ஸோ 2 ஜீரோ கட் ஆகிடும். அப்போ ஆரோட வேல்யூ 6%. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறது நீ எப்படி பண்ணாலும் இதாங்க ஆன்சர் வரும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 2வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு தொகை தனி வட்டியில் 11% வட்டி வீதத்தில், இங்கே வடிவத்தில் இருக்குது, வட்டி வீதத்தில் 7.5 ஆண்டுகளுக்கும் 9.5 ஆண்டுகளுக்கும் இங்கே பாருங்கள், இது 7.5 7/2 ஆண்டுகளுக்கும் 9/2 ஆண்டுகளுக்கும் தனித்தனியே விடப்படுகிறது. 2 வட்டிகளின் வித்தியாசம் 5,500 எனில் அந்த தொகை என்ன, அசலோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு தொகை 11% இந்த ஆண்டு, அதே 11% இந்த ஆண்டு. அப்போ 2 வட்டியோட வட்டி என்ன யார் பெருக்குத்தானே. அப்போ இது 2த்தையும் பெருக்குங்க, என்ன ஒரு 17 77/2. நெக்ஸ்ட்டு இதையும் 11 பெருக்குங்க, 11 99/2. அப்போ 77/2 99/2. இது 2த்துக்கு வித்தியாசம் எவ்வளோன்னா 5,500. சரி, 2த்துக்கு கழிச்சா என்ன வரும், மேலே 99 77 போச்சுன்னா 22/2. இந்த அமௌண்ட்டு தான் எவ்வளோன்னா 5,500. 2 2 11 2 22. அவ்வளோதாங்க. ஸோ 11 மடங்கு இதுன்னா இன்ட்டு 100 மடங்குன்னு போட்டால் ஆன்சருங்க. 11 மடங்கு 5,500 இன்ட்டு 100 மடங்குன்னு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அசல் கிடச்சிரும். 11 11 11 55 ஒரு 0 பெருக்குங்க, மொத்தம் 5 4 0. அப்போ ஆன்சர் என்ன 50,000. ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஸோ நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. வட்டினா என்னையும் 6ஐயும் பெருக்கிறது தான் வட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது கூட்டு வட்டியில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1,200 ஆனது கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் இந்த தொகையாக மாறுகிறது, வட்டி வீதம் காண்க. ஸோ 6 என்ன கேட்குறாங்கன்னா எப்படி போகிறது அப்படின்னா சில பேர் ஆன்சர் வச்சு போடுவீங்க. நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள். ஸோ 1,200ன்றது அசல், 1,348.32 மொத்த தொகை. இங்கே வர நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பராக மாற்றிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 ஆண்டுகள்ன்றதால ஸ்கொயர் நம்பராக மாற்றணும். இதே 3 ஆண்டுகள்லாம் கியூபிக் நம்பராக மாற்றணும். முதல்ல இது 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா. 2 12 ஒரு 0. இது 6ஆல் டிவைட் பண்ணால் 2 12, மீதி 1, 2 12, மீதி 2. ஸோ 28, 6 நாள் 24, அதானே. 7 நாள் 28, 7 நாளே வரும். 7 நாள் 28. பாருங்கள், இருங்க மறுபடியும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 6ஆல் 2 12, மீதி 1 14, 2 12, மீதி 2 28, 4 24, 5 30, அதானே. 4 24, மீதி 4 7 நாள் 28, 2 12. அவ்வளோதானே. இது ஆன்சர். நீங்கள் சிம்பிளை பண்ணால் இதான் வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே 200ன்னு இருக்குது. இது ஸ்கொயர் நம்பராக மாற்றணும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணாமல் என்ன வரும், 100ன்னு வரும். ஓகேவா? இது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 112.36. அவ்வளோதான் சார். ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏன்னா 2 ஆண்டுகள்லாம் ஸ்கொயர் ரூட்டு, இதுக்கும் ஸ்கொயர் ரூட். இது 10ஆக மாறும். இது 10 விட அதிகமாக தாங்குது, அதானே. இங்கே புள்ளியில் வரும். எப்படி புள்ளியில்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 10.6ன்னு வரத்தில் 1 4ன்னு வரும், இல்லைனா 6ன்னு வரும். 10.6. ஸோ 106 பாருங்கள்.
106 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் 6 106 106 112 6 6 36 அதுதானே பாருங்கள் இந்த அமௌண்ட்டு தான் 106ஓட ஸ்கொயர் அப்போ 10.6ன்னு வரும் அவ்வளோதாங்க. ஸோ ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும் 0.6 டிவைட் ஆரம்பம் எவ்வளோ 10 இன்ட்டு 100 ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு 10 0.6ஓட பிறகு என்ன வரும் 6% ஆன்சர். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி கற்றுட்டாலும் சரி தான் ஆன்சர் இப்படி தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது சார். உங்களுக்கு என்ன மாடல் நல்லா புரியுதோ அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் 2497 என்ற எண்ணுடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினால் இது ஆகிய எண்களால் வகுப்படும் 5 6 4 3 ஆகிய எண்களால் வகுப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதை வந்து ஆன்சர் எடுத்து போட்டு கூட செக் பண்ணலாம். பட் இருந்தாலும் கணக்காகவும் போடலாம். கணக்காக போடணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்களால் வகுப்படணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இது எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எத்தனை வரும் 5 6 4 3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60ன்னு கிடைக்கும். அதுதானே சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன் 2497 60ஆல் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணோம்னா 4 6 24 240 அப்போ 9 7 அப்போது ஒரு 60 60 மீதி எவ்வளோ 37 அவ்வளோதான் சார். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சருங்க. 60லேருந்து 37 கழிக்கிறேன் 23 அப்போ 23 கூட்டணும்னா ஓகேவா புரியுதாங்க. ஸோ இந்த எண்களால் டிவைட் ஆகும். ஸோ 4வதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது இங்கே பாருங்கள் எல்சிஎம் ஹெச்எஃப்ல ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இது, எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு வட்ட வடிவமான பாதையை சுற்றுகின்றனர். ஏ என்பவர் 252 வினாடி, பி என்பவர் 308 வினாடி, சி என்பவர் 198 வினாடிகளும் ஒரு சுற்றை முடிக்கின்றனர். இம்மூவரும் ஒரே ஆரம்பத்தில் ஒன்றாக ஓடத் துவங்கினால் மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள். இது மாதிரி கேள்வி வருது. ஓட்டப்பஞ்சம் ஒருத்தர் சிக்னல் லைட் இருக்குதுன்னா கேட்டால் இது மாதிரி கேட்டாங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். அதானே எல்சிஎம் எடுத்தால் கணக்கு முடிஞ்சு போச்சுங்க. 252 308 198 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வினாடி செகண்ட்ஸில் கொடுக்குறாங்க. இப்போ இது எல்சிஎம் எடுத்து இங்கே இடம் இல்லைன்றதுக்காக நான் டேரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன். இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2772 செகண்ட்ஸ் தட் மீன் வினாடின்னு கிடைக்கும். இது நீங்கள் 60ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா என்ன வரும்னா 46 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ்ன்னு ஆன்சர் கிடச்சிரும் சார். எங்கே இருக்குது டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட் தாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது எந்த மீச்சிறு எண்ணை 2 மடங்காக்கினால் அது ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா 18ன்னு வருது 9ஆல் வகுப்படும். இதில் எதில் 9ஆல் வகுப்படும் 9 10 16 வகுப்படாது. 6 12 13 வகுப்படாது. 6 3 9 9ஆல் வகுப்படும். 5 5 4 9 இது 9 அப்போ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா புரியுதாங்க. அப்போ எந்த எண்ணெய் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். 12 18 21 30 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 1260ன்னு கிடைக்கும். ஓகேவா இப்போது நல்லா கவனிங்க. இது எல்சிஎம் எடுத்தால் 1260ன்னு கிடைக்கும். ஓகேவா டபுள் மடங்காக்கினால் 2 மடங்காக்கினால் தானே சொல்கிறாங்க. அப்போ இது அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணால் 630 இது அப்படியே டபுள் தான் இது. ஏன்னா 600 1200 30 60 அப்போ ஆன்சர் என்னென்னா 630. 630 டபுள் ஆக்குனா இந்த நம்பராலாம் வகுப்படும். அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா பார்த்துக்குங்க. அப்போ 6க்கு பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கோடை காலத்தில் ஒரு கனச்செவ்வக வடிவ அறையின் நீளம் அகலம் உயரம் முறையே 10% 10% 20% அதிகரித்தால் அதன் கன அளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். ஸோ இது மாதிரி கேள்விக்கிட்டால் ஃபஸ்ட்டு 100ன்னு எடுத்துக்கோங்க. அதிகரிக்கிறதுனா 110/100 அடுத்தது மறுபடியும் 110/100 அடுத்தது 20% அதிகரித்தால் 120/100 அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள் இந்த 2 0 2 0வா இந்த 2 0க்கு இந்த 2 0வா அடுத்து இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0வா 11 121 × 12 டிவைட் 10 அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 145.2 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ 100% 145 மாறுதுன்னா அப்போ இதுலேருந்து 100 கழிச்சா 45.2 இன்க்ரீஸ். அப்போ டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள்
ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 40% அதிகம். இங்கே பாருங்கள், ஏ பின்னு எடுத்துக்கிட்டேன். ஏயின் வருமானம் பியை விட 40% அதிகம். இது 100 அப்படின்னா இது 140 அப்படின்னு போடுவோம். இப்போ ரேஷியோ எடுக்கலாமா? ஒரு 0 ஒரு 0. இது 2ஆல் ஏ 2 14 ஐ 2 10. அடுத்தது பியின் வருமானம் சியின் வருமானத்தை விட 30% குறைவு. பியின் வருமானம் சியின் வருமானத்தை விட 30% குறைவு. இது 100ன்னு எடுத்துக்கிட்டால் இது 70ன்னு மாறும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0. அப்போ என்ன ஆகுது? 7:10 அப்படின்னு மாறுது. அவ்வளோதாங்க. இப்போ ஏபிசிக்கு ரேஷியோ போகலாமா? இங்கே பாருங்கள், ஏ பி சி. ஏவோட வேல்யூ என்ன? 7:5. இது 7:10. 7 49, 7 35, 15 50. அப்படி எதால் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்க முடியுமா பாருங்கள்? அடிக்க முடியாது. சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏ மற்றும் சியின் வருமான வித்தியாசம் 1200. ஏ மற்றும் சி, ஏ 49, சி 50. ஒரு மடங்கு தான் 1200. சியோட வருமானம் தான் கேட்குறது. சி எத்தனை மடங்கு? 50 மடங்கு. அவ்வளோதான் சார். ஸோ 50 × 1200. 12 60. 60,000 ஆன்சருங்க. எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? இதெல்லாம் பேசிக்கான விஷயம் சார் இதெல்லாம். அடுத்தது, ஒரு ஆண் ஒரு வேலையை 20 நாட்கள் முடிக்கிறார்கள். ஆண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 20. ஒரு பெண் அதே வேலையை 15 நாட்கள் முடிக்கிறார்கள். எவ்வளோன்னா 15. இருவரும் வேலையை ஆரம்பித்து 5 நாட்களுக்கு பிறகு எல்சிஎம் எடுக்கிறேன் 60. ஏன்னா பார்த்தோன்னே தெரியும், பெரிய நம்பர் தான் எல்சிஎம் இருக்குல்ல, பெரிய நம்பரோட மடங்கு. 20 5 வகுப்படல, 40 5 வகுப்படல, 60 5 வகுப்படுது. அப்போ 3 20 60, 4 5 60. இருவரும் வேலையை ஆரம்பித்து 2 பேரும், ஆண் 3 பெண் 4 முடிப்பாங்க. 4 3 7. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 5 நாட்கள். அப்போ 7 35. ஸோ 60ல் 35 முடிச்சிட்டாங்க. கழிங்க, மீதி எவ்வளோ? 10ல் 5 போச்சுன்னா 5, 5ல் 3 போச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 25 தான் மீதி. இந்த மீதியை தான் பின்னமாக கேட்குறாங்க. இப்போ மீதியை போடுறேன், மொத்தத்தை கீழே போடணும் 60. அவ்வளோதான் சார். 5ல் கேன்சல் பண்ணலாமா? 5 25, 12 5 60. 5/12 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். ஒரு தொழிற்சாலையில் 20 ஆண்கள் 20 பொம்மைகளை, M1T1 மாடல், 20 மேன் பவர். பொம்மைகள் அப்படின்றால் அது ஒர்க்கு கீழே போடுறேன். 10 மணி நேரம் வேலை செஞ்சு 5 நாட்கள் முடிக்கிறார்கள். இங்கே பாருங்கள், மேன் பவர், டேஸு, டைம், மணி எல்லாம் மேலே போடணும், ஒர்க்கு மட்டும் கீழே போடணும். ஓகேவா? எனில் 25 நபர்கள் 30 பொம்மைகளை, ஓகேவா, 20 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள் முடியும்? அந்த எக்ஸோட வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கணுங்க. இங்கே பாருங்கள், 20 20 கேன்சல் ஆகிடுச்சு. அதுதானே? இங்கே பாருங்கள், 1 10 10, 2 10 20, 3 5 5 25, 1 5 5 6 5 30, 1 2 2 3 2 6. அவ்வளோதான் சார். இந்த 3 இங்கே கிராஸ் பண்ணிட்டேன். 3 3 9. 9 இங்கே எக்ஸு. அவ்வளோதாங்க. 9 தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய இடங்களின் விகிதம் எவ்வளோன்னா 5:7:8. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? இந்த இடங்கள் 40%, 50%, 75% அதிகரிக்கிறது. புதிய இடங்களின் அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 5 × 40 140ன்னு போடுறோம். அடுத்து 7 × 50 அதிகரிக்கிறதா 100 கூட்டி போகிறோம் சார், வேறு ஒன்றும் இல்லை. 8 × 75 175. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளே பண்ணோம்னா ஆன்சருங்க. ஓகேவா? இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். முதல்ல 5ல் அடிக்கலாமா? 1 5 5, 3 5 1 0, 3 5 மீதி 2 5 25. ஓகேவா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மறுபடியும் 5ஆல் 2 5 10, 3 5 2 5 10, 8 5 40, 6 5 30, 7 5 35. எல்லாம் 7ஆல் அடிக்கலாமா? 1 7 1 7, 4 28. 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. மறுபடியும் 2ஆல் அடிக்கலாம். ஓகேவா? 2 2 4, 3 2 6, 4 2 8. அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா 2:3:4. எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ அதிகரிக்கிறதுனா 100 கூட்டி பெருக்கணும், குறையுதுன்னா 100லேருந்து கழிச்சிட்டு பெருக்கணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ்.
இது பெரிய பெரிய ஃபார்முலா வச்சுலாம் போகணும்னு நினைப்பாங்க சார். நான் சிம்பிளாலாம் சொல்லிக் கொடுப்பேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் இதன் மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடலில் 10th புக்கில் இருக்கும். ஆனால் இது வேறு மாடல், அதே மாடலில் டேட்டா மாற்றி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 6. இது என்னென்ன பெருக்கு என்ன தொடர்னா பெருக்கு தொடர். இதை 3ஆல் பெருக்குன்னா இது வருது, இதை 3ஆல் பெருக்குன்னா இன்னும் வருது. அப்போ 18 3ஆல் பெருக்குன்னா என்ன வரும்? 54 வரும். இது தோராயமாக 50ன்னு போட்டேன். இதை 3ஆல் பெருக்குன்னா என்ன வரும்? 150ன்னு வரும். இதை 3ஆல் பெருக்குன்னா என்ன வரும்? 450ன்னு வரும். 450 3ஆல் பெருக்குன்னா வரும்? 1350ன்னு வரும். ஆனால் நம்மளுக்கு கூட்டில் எவ்வளோ தான் வரணும்? 728 தான் வரணும். அப்போ நம்ம இதை விட்டுடலாம். இது வரைக்கும் கூட்டிக்கணும். 1 2 3 4 5 6 அவ்வளோதான் சார். ஸோ n = 6 உறுப்புகளை கூட்டினால் என்ன வரும்? 728 வரும். ஸோ டைரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன். ஏ தான் சரியான ஆன்சர். இல்லை நீங்கள் இங்கே 18 3 54 54 3ஆல் பெருக்குன்னா இது வரும். இதை 3ஆல் பெருக்குன்னா இதோடு நிறுத்திக்கணும். இது 3ஆல் பெருக்குன்னா மறுபடியும் அதிகமாக போகும், அதை விட்டுடலாம். ஏன்னா நம்ம கூடுதல் எவ்வளோ தான் வரும்? 728 தான் வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி சிம்பிளாக கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது 13வது கேள்வி. ஒரு லீப் ஆண்டில் 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவல் யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 53 வெள்ளிக்கிழமை. சரி, லீப் ஆண்டு அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் 366 நாட்கள். அது அப்படின்னா என்ன பண்ணுறேன்? 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 35. மீதி எவ்வளோ? 1 16. 2 7 14. மீதி எவ்வளோ? 2. அப்போ மீதி என்ன வரும்னா 2 நாட்கள் வரும். அந்த 2 நாட்கள் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஞாயிறு திங்கள், திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. அந்த 2 நாள் இதில் வரலாம். அப்போ வெள்ளிக்கிழமை வரணும். எத்தனை இடத்துல வெள்ளிக்கிழமை வருது? வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி 2 வருதா? அப்போ 2/7 ஆன்சர். அடுத்தது 53 சனிக்கிழமைக்கு அதே இதே தான். சனிக்கிழமை எத்தனை இடத்துல வரும் பாருங்கள்? வெள்ளி சனி, சனி ஞாயிறு. இதுவும் 2/7. சரி, அல்லதுன்னு சொன்னால் காமனாக இருக்கிறத கழிக்கணும் இல்லையா? இது 2 காமனாக இருக்கா? வியாழன் வெள்ளிலையும் வெள்ளி வருது, வெள்ளி சனிலையும் 2 வெள்ளி வருது. அப்போ 1 காமனாக வரும் பாருங்கள் 2த்துலேயுமே. 1/7. அப்போது 2 2 4. 4 1 போச்சுன்னா 3/7 தான். ஏன் 1 கழிக்கிறன்னு தெரிஞ்சுங்களாங்க? நல்லா கவனிங்க. வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி இதில் வருது. அடுத்து சனிக்கிழமைன்னு சொன்னால் வெள்ளி சனி, சனி ஞாயிறு. அப்போ இந்த வெள்ளி சனி இதுலேயும் வருது, இதுலேயும் வருதுன்னு பாருங்கள். அதனால தான் அந்த 1 கழிக்கிறோம். ஓகேவா? அப்போ 3/7 டி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை பார்த்தோன்னே அப்படியே 8ன்னு சொல்லிடக்கூடாதுங்க. ஏன்னா டாட் இன்ஃபினிட்டிவ்னு போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம 8ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் இன்ஃபினிட்டிவ் கொடுக்கலன்னா 8 காமனாக போட்டுக்கிட்டு இங்கே எல்லாமே ஸ்கொயர் ரூட்டு தானே. 2 2 2 2 2 மொத்தம் பெருக்குங்க. 2 4 4 2 8 8 2 16 16 2 32 இதுதானே. கீழே 32ன்னு போட்டுட்டு அதில் 1 கழிச்சுட்டா மேலே 31. அவ்வளோதாங்க சார். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 8⁻31/32. அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ். 2 உருளைகளின் ஆரங்களின் விகிதம் R1:R2 என்ன வரும்னா 1:2. உயரங்களின் விகிதம் 2:1 H1 H2 எனில் கன அளவோட விகிதம். கன அளவுனா என்னென்னங்க? உருளையோட கன அளவு πr²h ரேஷியோ πr²h. ரெண்டுத்துல பை கேன்சல் ஆகிடுச்சு. R1 H1 R2 H2. R1ஓட வேல்யூ என்ன? 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். H1ஓட வேல்யூ 2. R2 ஸ்கொயர் 2 2 ஸ்கொயர் பண்ணால் 4. H2 வேல்யூ 1. அவ்வளோதான் சார். 2 2 2 2 4. அப்போ 1:2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குது? டி தான். பார்த்துக்குங்க. ஸோ இது வரைக்கும் மேக்ஸ் பார்த்துருக்கோம், குவான்டிட்டி பார்த்துருக்கோம். அடுத்தது ரீசனிங்கில் பின்வரும் வரைபடங்களில் எது பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பொறியாளர்கள் இன்ஜினியரிங் குறிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது எல்லா தாய்மார்களும் பெண்களை தான் குறிக்கும். அப்போ எல்லா அப்படின்னா 1க்குள்ளே 1 வந்துடும். ஏன்னா இந்த மேலே இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள், பெண்களை குறிக்கும். இது தாய்மார்களை குறிக்கும். ஏன்னா எல்லா தாயும் பெண்கள் தான். இப்போ பொறியாளர் இன்ஜினியரிங் எதில் வரும்? சில தாய்மார்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அப்போது அப்படியே 2த்துலையுமே கட் பண்ணுற மாதிரி போடுறோம். இது என்னதுன்னா இன்ஜினியரிங் பொறியாளர். அப்போ எங்கே இருக்க ஆன்சர் அப்படின்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த பகடையில் எதுக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னு கேள்விக்குங்க. இது மாதிரி படம் போட்டால் இது ஒரு பகடையாக மாத்திரம் அப்படின்னா இதுக்கு எதிர்பக்கம் இது. அதாவது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த எம்டிக்கு எதிர்பக்கம் இது ஒரு எம்டியை போடுறேன்.
இந்த எதிர் பக்கத்தில் ஒரு டாட்டை எடுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எம்டிக்கு இந்த எம்டி எதிர்பக்கம், இந்த எம்டிக்கு இந்த எம்டி எதிர்பக்கம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த நடுவில் இருக்கிற எம்டி மேலே சுற்றி 4 இருக்குது பாருங்கள், அதுக்கு எதிர்பக்கம். என்னென்னா இப்போ நல்லா கவனிங்க, இந்த 4 வரைகிறேன். அதில் 3 வந்து ஷேடோ இருக்குது, 1 மட்டும் ஷேடோ இல்லை. நல்லா தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த 3 2 இது ஷேடோ, இதுவும் ஷேடோ, இது 1 மட்டும் ஷேடோ இல்லை. இப்போ இந்த 4த்தில் எது வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வருமா பாருங்கள்? வராது. ஏன்னா இதில் பாதி பாதி கொடுத்துக்குறான். பாதி பாதி கொடுக்கக்கூடாது, கோட்டரை தான் கொடுத்து பாருங்கள். இது மாதிரி கால்வட்டத்தில் தான் வரணும், கால் பகுதியாக. அப்போ 1 வருமா? வராது. சரி 2 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு எம்டி, ஒரு டாட்டு, ஒரு படம். இந்த பாருங்கள், படம், எம்டி, டாட் லைனாக வரும். ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறது பக்கத்தில் வர அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடில் வரக்கூடாது. அதனால் இது வருது, இது வருது, இது வருது. ஸோ இந்த படம் வரும். 3மே எம்டியாக படம் வருமா? இங்கே பாருங்கள், 3மே எம்டியாக இருக்குது. இதுவும் எம்டி, இதுவும் எம்டி, லைனாக வரும். அப்போ இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 வருமானா மொத்தம் ஒரு பக்கம் ஃபுல் ஷேடோ வருமா? வராது. ஏன்னா 3 பார்ட்டு மட்டும் தான் ஷேடோ, 4வது பார்ட் ஷேடோ இல்லை. அப்போ இதுவும் வராது. 2 மட்டும் 3 எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 18வது கேள்வி. 6 நண்பர்கள் PQRSTU ஒரு மூலையில் ஒரு அருங்கோண வட்டத்தை சுற்றி அமைந்துள்ள. அருங்கோணம் அப்படின்னா ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லுவோம். பெண்டகன்னா ஐங்கோணம். ஸோ 6 இடம், 1 2 3 4 5 6. ஓகேவா? சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி என்பவர் யூவின் இடதுபுறம் 2வது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பியை போடுறேன், இங்கே யூன்னு போடுறேன். பி என்பவர் யூக்கு இடதுபுறம். நல்லா பாருங்கள், வட்டம் இந்த மையத்தை நோக்கி பார்க்குற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. யூக்கு இடதுபுறம் ஃபஸ்ட்டு, செகண்டு பி இருக்காருன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு Q என்பது R மற்றும் Sன் அருகில் உள்ளனர். Q என்பது R மற்றும் S. அப்போ இந்த 3 பேர் தானே இருக்கிறாங்க. 3 பேர் கண்டிப்பாக என்ன இங்கே தான் போட்டாகணும், இங்கே போட முடியாது அதானே. அப்போது நடுவில் யார்? Q அப்படின்னு போடுறேன். இங்கே R, இங்கே S, அல்லது இங்கே S, இங்கே R. இப்போ அடுத்த லைன் பாரும்போது எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து சொல்லுங்கள், T என்பது Sக்கு இடதுபுறம் 2வது. இப்போ T ஒருத்தர் உட்கார வைக்கணும், இங்கே தான் போட்டாகணும் எதுனே. Sக்கு இடதுபுறம் 2வது. அப்போ எஸ்ன்னு இங்கே எஸ்ஸாக வந்தோம்னா இங்கே 6 வரக்கூடாது. அப்போ இங்கே 6 வரும், இங்கே எஸ் வரக்கூடாது. பாருங்கள், டி எஸ்ஸுக்கு இடதுபுறம் எத்தனாவது இருக்கிறாரு? 2வது இருக்கிறாரா? அவ்வளோதாங்க. ஸோ 6 பேரை உட்கார வச்சாச்சு. இப்போ பிக்கு எதிரே அமர்ந்திருப்பது யார்? பிக்கு ஆப்போசிட்டில் எஸ்ஸு, டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 19வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணங்கள் மற்றும் சதுரங்களின் எண்ணிக்கை கணக்கு. முதல்ல சதுரத்தை கணக்கு பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5, இந்த பெருசு 1, 6. மொத்தம் எத்தனை சதுரம்? 6 சதுரம் உள்ளது. ஸோ 2 இடத்துல சதுரம் இருக்குது. சரி, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறோம்னா, முக்கோணத்தை கால்குலேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், முதல்ல இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எது அப்படின்னு கேட்டால் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இது எத்தனை இருக்கோ? 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 × 2 எவ்வளோ? 16. ஸோ இது வரைக்கும் எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 16 முக்கோணம் இருக்குது. அடுத்தது 1, இதில் 1 2 2 சேர்த்தா ஒரு 3, இதில் 1, இந்த பெருசு 1. அப்போ 3 3 2 5, 5 1 6. புரியுதா சார்? இது 1, இது 2, 3 4, இது 1 5, இந்த பெருசு ஒரு முக்கோணம் 6. 16 6 எவ்வளோ? 22. ஓகேவா? அடுத்தது நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், இது அப்படியே பாதியாக பிரிக்குது. ஒரு முக்கோணம், 2 முக்கோணம். புரியுதா? அடுத்து பாருங்கள், வேறு எங்கன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 2. அடுத்து வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 24 26, இன்னும் 2 இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கே பாருங்க, இதானே? இதோ இது பாருங்க, இதோ 1, இதோ
2 அவ்வளோதாங்க. ஸோ டோட்டலாக 28 முக்கோணம் உள்ளது. 28 முக்கோணம் 6 சதுரம். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 20வது கொஸ்டின்ஸ். இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். முதல்ல இது சிம்பிள்லாம் மாற்றணும். 44 போடுறேன். Q என்பது என்ன சொல்கிறாங்க, பெருக்கல் 9ன்னு போடுறேன். R என்பது வகுத்தல் சொல்கிறாங்க, வகுத்தல் 12ன்னு போடுறேன். S என்பது மைனஸ்ன்னு சொல்கிறாங்க, மைனஸ்ன்னு போடுறேன், 6ன்னு போடுறேன். Q என்பது மறுபடியும் பெருக்கல்னு போடுறேன், 4. அடுத்து P என்பது கூட்டல் 16. சரி, முதல்ல என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போ 44 இன்ட்டு 9/12 மைனஸ் 6 நாள் 24 ப்ளஸ் 16. இது பாருங்கள், 3 3 9, 4 3 12, 1 நாள் 4, 11 நாள் 44, 11 3 33 மைனஸ் 24 ப்ளஸ் 16. 33யும் ஒரு 16 ஆட் பண்ணுங்க, 6 9, மீதி 1 59, 24 கழிங்க. அப்போ என்ன ஒரு 5. இங்கே பாருங்கள், 6 9, 3 1 4, இந்த 1 கிடையாதுங்க, 49. அப்போ 25 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது, ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை அப்படியே தலைக்கீழ எழுதும்போது எந்த எழுத்து அதன் நிலையை மாற்றாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இதை இங்கே பாருங்கள், எஸ்ஸு இஎல் எஃப் ஆர்ஐ ஜிஹெச் டி இஓயு எஸ்என்இஎஸ்எஸ். இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றலாமா? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், முதல்ல எஸ்ஸு இஎன் எஸ் யூ ஓ இ டி ஹெச் ஜி ஐஆர் எஃப் எல் இஎஸ். சரி, இந்த எஸ்ஸும் இருக்குது, இங்கே டீயும் இருக்குது. இந்த மூணுமே பார்த்தோன்னா அது பொசிஷன் மாறல. ஆன்சரை பாருங்கள், எஸ்ஸே இல்லை. அப்போ என்ன தான் இருக்குது, டி தான் இருக்குது. அப்போ ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, கேள்விக்குறியை மாற்றுவது எது? அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இங்கே பாருங்கள், 15 3 27. ஸோ 15 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 30. 30ல் 3 கழிங்க 27. ஓகேவா? இது 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 62. 62ல் 6 கழிங்க, இந்த 6 கழிங்க 56. அப்போ இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸை 2ஆல் பெருக்குங்க, 2x. 9 கழிங்க. அப்போ ஆன்சர் என்ன, 81. அப்போ 2x = 81. அந்த பக்கம் வச்சுன்னா என்ன வரும், 90. அப்போ எக்ஸோட வேல்யூ 45, 2 தான் 90, 45. அப்போது ஏ தான் சரியானது. ஓகேவா? கற்றுக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், உறவுமுறை கணக்கு. ஒரு புகைப்படத்தில் உள்ள ஒரு பெண்ணை சுட்டி காட்டி மீரா சொல்கிறாங்க, அவளுடைய தந்தையின் எதுன்னு. இப்போ புகைப்படத்தில் ஒரு பெண்ணை எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள், புகைப்படத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை எடுத்துட்டேன், இதுதான் அந்த பெண். ஓகேவா? அவளுடைய தந்தையின் மேலே பாக்ஸை போடுறேன். தந்தையின் ஒரே மகனின், இது பெண்ணுன்றதால மகனை பக்கத்தில் போடுறேன். ஒரே மகனின் மனைவி ரவுண்டு பண்ணுறேன். மகனின் மனைவி என் மாமியார் அப்படின்னு மீரா சொல்கிறேன். என் மாமியார் அப்படின்னு என்ன அர்த்தம், இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஓகேவா? இங்கே ஒரு பொண்ணு இருக்குது. இதுதான் இங்கே மீரா. புரியுதா? இதுதான் மீரா. அப்போ நல்லா கவனிங்க, இது புகைப்படத்தில் உள்ள பெண்ணு. இந்த பெண்ணின் தந்தையின் ஒரே மகனின் மனைவி எனக்கு மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மாமியார்னு மீரா சொல்லும்போது மீராவுக்கு கணவரோட அம்மா தான் இது. சரி, இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மீராவின் கணவர் எது, மீரா, இதுதான் மீராவுடைய கணவர். மீராவுடைய கணவர் புகைப்படத்தில் உள்ள நபருக்கு என்ன உறவு முறை? இதுதான் புகைப்படத்தில் உள்ள பெண்ணு, இதுதாங்க அந்த பெண்ணு. அப்போது நல்லா கவனிங்க, இவங்க 2 பேருக்கும் மகன், அப்பாவோட தங்கச்சி. அப்பாவோட தங்கச்சின்னா அத்தைன்னு வருமா? அப்போது மருமகன் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவ்வளோதாங்க. ஸோ நேப்பியூ தான் சரியான ஆன்சர். பாருங்கள், இவங்க 2 பேர் கணவன் மனைவிக்கு, இதுதான் மீராவோட கணவர். ஓகேவா? ஸோ மருமகன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 23க்கு ஏ சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஒரு வரிசையில் சிந்து முன்முனையிலிருந்து 15வது இடம். சிந்து. அடுத்தது
மது பின்முனையிலிருந்து 10வது இடம். மது. ஓகேவா? அவர்கள் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டால் 2 பேரும் இங்க வந்துடுறாங்க. மது இங்க வந்துடுறாரு, சிங்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேருக்கும் இடையில 5 பேர். ஸோ இடத்த மாத்தினாலும் மாத்தலாம். இடையில 5 பேர் தான் இருக்காங்க. அப்போ வரிசையில் உள்ள மொத்த நபர்களை அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சுங்க. 15, 5 ஒரு 10. 5 10 பேர் மீதி 1 30 சரியான ஆன்சர். எங்க சி தான் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்க பாருங்க. மாலை நேரத்தில் ராஜா சூரியனை நோக்கி நடக்கத் தொடங்கினார். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்குன்னு எடுத்துக்கிட்டேன். மாலை நேரம்னா சூரியன் எந்த திசையில் இருக்கும்? மேற்கு திசையில் இருக்கும். அப்போ மேற்கு நோக்கி நடக்கிறாரு. ஓகேவா? பின் வலப்புறம் திரும்பி, வலப்புறம்னா எங்க? இப்படி மேலே போவார். மீண்டும் வலப்புறம் திரும்பி இப்படி வருவார். சிறிது நேரம் நடந்த பின் மீண்டும் வலப்புறம் திரும்பினார். அப்போ இப்படி இந்த பக்கம் வராரு. அதானே? அப்போ இது எந்த திசை இப்படி வர்றது? தெற்கு திசை, சவுத். நார்த்து, சவுத். தெற்கு தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.